குட் மார்னிங். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் சால்விங் கேலண்டர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் ப்ரெசன்டட் பை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஹப். ஆப்டிடியூடில் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. கேலண்டர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் தி ஷார்ட்கட் மெத்தட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மந்த் கோட். ஜான்வரிக்கு 0, பிப்ரவரிக்கு 3, மார்ச்சுக்கும் 3, ஏப்ரலுக்கு 6, மேக்கு 1, ஜூனுக்கு 4, ஜூலைக்கு 6, ஆகஸ்ட்டுக்கு 2, செப்டம்பருக்கு 5, அக்டோபர் 0, நவம்பர் 3, டிசம்பர் 5. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஜான்வரிக்கு 0, பிப்ரவரி 3, மார்ச் 3, 3 ப்ளஸ் பண்ணால் ஏப்ரலுக்கு 6 வரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1 4 3 ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி 1 4 6 அண்ட் லாஸ்ட்டு 5க்கு வந்து 25 0 35 இதை பேஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏர் கோட். ஃபஸ்ட்டு வந்து 1600 to 1699க்கு வந்து 6, 1700 to 1799க்கு 4, அதே மாதிரி 1800 to 1899 2, 1900 to 1999 0. இப்போ இந்த 4 பேஸை வச்சு இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் 4 செட் ஆஃப் இயர்ஸ்க்கும் 6420, அதே மாதிரி இதுக்கப்புறம் வர்ற 4 செட் ஆஃப் இயர்ஸுக்கும் 6420. இப்போ இதுக்கப்புறம் 2400 to 2499 என்ன வரணும்னா 6. ப்ரீவியஸாக 1100 to 1199க்கு என்ன வரணும் 0. நெக்ஸ்ட்டு வந்து வீக் கோட். நார்மலாக 1லேருந்து நம்ம எல்லா டேஸையும் கவுண்ட் பண்ணுவோம். இதில் 0லேருந்து கவுண்ட் பண்ணணும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ 0 to 6 வரையும் நமக்கு ஓவராலாக கவர் ஆகும். இதில் சண்டே லீவு 6 நாள் நமக்கு ஒர்க்கிங் டே. ஸோ சண்டே கன்சிடர் பண்ணாமல் மண்டேலேருந்து 1 2 3 4 5 6 வரையும் ஞாபகம் வச்சுக்கோம். இன்றைக்கி டேட் 19 May 2017. இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இன்றைக்கி ஃப்ரைடேன்னு நமக்கு தெரியும். நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா, இயரோட லாஸ்ட்டு 2 டிஜிட் என்னது 17. ஸோ 17 எடுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டேட்டோட டேட்டோட 2 டிஜிட் வந்து 19. ஸோ அதை எடுக்கணும். அது ரெண்டையுமே சம் பண்ணணும். 17 + 19 = 36. 17 இயரோட லாஸ்ட்டு 2 டிஜிட் 17 4ஆல் டிவைட் பண்ணி அதோட கோஷன்ட் 4 + ரிமைண்டர் 1 இதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இயரையும் டேட்டையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து 36. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 17 டிவைட் பண்ண கோஷன்ட் ஆன்சர் 4. அது ரெண்டையும் சம் பண்ணி 40 ஆன்சர் நம்ம எழுதிக்கணும். மேயோட மந்த் கோட் 1. ஸோ கிடைச்ச வேல்யூவை அந்த மந்த் கோடோட ஆட் பண்ணணும். அதில் வர்ற ஆன்சர் வந்து 41. 2000லேருந்து 2099க்குள்ளே இருக்கிற ஏர் கோட் வந்து 6. 2017 வந்து 2000லேருந்து 2099க்குள்ளே இருக்கிறனால அதோட ஏர் கோட் 6 எடுத்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச 41ஓட ஆட் பண்ணால் 47 கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ 47 கிடைச்ச வேல்யூவை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 7ஆல்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 7. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணணும். அதில் கிடைக்கிற கோஷன் 6 + ரிமைண்டர் 5. நமக்கு இங்கே ரிமைண்டர் தான் தேவை. ஸோ ரிமைண்டர் எடுத்துக்கணும். ரிமைண்டரோட கரஸ்பாண்டிங் வீக் கோட் என்னன்னு பார்த்தோம்னா அது ஃப்ரைடே. நம்ம இன்றைக்கிக்குரிய டேட் கரெக்டாக வந்துருச்சா? இவ்வளோ தான் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களோட பர்த் டேட்டையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டேட்டையோ வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எம்என்சி கேம்பஸ் இன்டர்வியூஸ்லையும் மினிமம் 2ஆவது வருது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு வீடியோலையும் புது கான்செப்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ.